அன்னை தமிழுக்கு முதல் வணக்கம். அன்பு தமிழருக்கு என் மறுவணக்கம். உலகை மாற்றுவதற்கான மிகச்சிறந்த ஆயுதம் கல்வி என்கிறார் நெல்சன் மண்டேலா. இன்றைக்கு கல்வித்துறையில் நாம் எந்த அளவிற்கு முன்னேறி இருக்கிறோம், அறிவியல் தொழில்நுட்பத்தில் எந்த அளவிற்கு நாம் வளர்ந்திருக்கிறோம். ஆனால் இன்னும் போர் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. போரிலே மனிதர்கள் மாண்டு சாய்கிறார்கள். அப்படி என்றால் கல்வியில் நாம் வளர்ந்து விட்டோமா? எது கல்வியோ அந்த கல்வியை நாம் அடைந்து விட்டோமா? இந்தியாவிலே வேடிக்கையாக சொல்லுவார்கள், MBBS படிச்சா டாக்டர் ஆகலாம், BL படிச்சா வழக்கறிஞர் ஆகலாம், CA படிச்சா ஆடிட்டர் ஆகலாம், BE படிச்சா இன்ஜினியர் பொறியியல் வல்லுநர் ஆகலாம், ஆனா ஒண்ணுமே படிக்கலன்னா அரசியல்வாதி ஆகலாம். இப்படி வேடிக்கையாக சொல்வதுண்டு. மருத்துவர் ஆகுவதற்கும் வழக்கறிஞர் ஆகுவதற்கும் பொறியியல் வல்லுநராவதற்கும் தயாரிப்பதுதானா கல்வி? நான் நினைக்கிறேன் இந்த தலைமுறை கல்வியை தவறாக புரிந்து வைத்திருக்கிறது என்று. ஒருத்தன் இரவு நேரத்துல தெரு விளக்குக்கு அடியில நின்னு ரொம்ப நேரமா எதையோ தேடிட்டு இருந்தான். அப்ப அந்த வழியா ஒருத்தர் போனாரு. அவன் ரொம்ப நேரமா தேடுறத பார்த்துட்டு அவங்கிட்ட கேட்டாரு, தம்பி ரொம்ப நேரமா தேடிட்டு இருக்கிறியா, அப்படி என்ன தேடிட்டு இருக்கிற? அதுக்கு அவன் சொன்னான், என்னுடைய சாவி தொலைஞ்சு போச்சு, அதை தேடிட்டு இருக்கேன். அப்ப அவர் கேட்டாரு, ஐயோ இந்த இடத்துலயா நீ சாவியை தொலைச்சிட்ட? அப்ப அவன் சொன்னான், இல்ல நான் அந்த இருட்டா இருக்குது பாருங்க, அந்த இடத்துலதான் சாவியை தொலைச்சேன். அவருக்கு ஒண்ணுமே புரியல. அந்த இடத்துல சாவியை தொலைச்சியா, அப்புறம் இங்க ஏன்பா தேடுற? அதுக்கு அவன் சொன்னான், அந்த இடத்துல இருட்டா இருக்கு, ஆனா இந்த இடத்துலதான் வெளிச்சமா இருக்கு, அதான் தெருவிளக்குக்கு அடியில நின்னு தேடிட்டு இருக்கிறேன் அப்படின்னு சொன்னான். தொலைந்து போன இடத்தில்தான் தேட வேண்டும் சாவியை, தொலைந்து போன இடத்தில்தான் தேட வேண்டும் வாழ்க்கையை, தொலைந்து போன இடத்தில்தான் தேட வேண்டும் கல்வியை. கல்வி கரையில கற்பவர் நாள் சில, மெல்ல நினைக்கின் பிணிபல, ஆராய்ந்த அமைவுடைய கற்பவே நீரொழிய பாலுன் குறுகின் தெரிந்து என்று உரைக்கிறது நாலடியார் கல்வியை பற்றி. இந்த பாடலுடைய பொருள் என்ன தெரியுமா? கல்வி என்பது கடலளவு விரிந்தது, அதை கற்கின்றவர்களுடைய வாழ்க்கை மிகவும் குறுகியது. அந்த குறுகிய வாழ்க்கையில் உடல்நிலை வேறு சரியில்லாமல் போய்விடுகிறது. ஆகவே அன்னப்பறவை எப்படி பாலில் இருந்து தண்ணீரை பிரித்து பாலை மட்டும் உண்கிறதோ, அப்படியே அறிஞர்கள் எல்லோரும் பயனற்ற நூல்களை எல்லாம் விடுத்து நல்ல நூல்களை மட்டுமே கற்க வேண்டும். இது நாலடியார் கூறுகின்ற கல்வியை பற்றிய கருத்து. Feed the brain with information is not the education. ஆமா, அறிவை பெருக்குவது என்பது அறிவு மூளையை வளர்ப்பது மட்டுமல்ல. நீங்கள் அலெக்சாண்டரை பற்றி கேள்விப்பட்டிருப்பீர்கள். 20 வயதில் அரியணை ஏறியவர் அலெக்சாண்டர், 32 வயதில் வாழ்க்கையை முடித்துக் கொண்டவர் அலெக்சாண்டர். இனி வெல்வதற்கு நாடுகள் எதுவுமே இல்லையே என்று ஏங்கிய மாவீரன் அலெக்சாண்டர். அந்த அலெக்சாண்டர் அரிஸ்டாட்டிலிடம் கல்வி கற்றவர். இந்த அலெக்சாண்டர் தத்துவ ஞானி டியோஜெனஸை பார்க்க போகிறார். அப்பொழுது அலெக்சாண்டருக்கும் டியோஜெனஸ்க்கும் இடையில் நடக்கிற அந்த உரையாடல். அலெக்சாண்டர் டியோஜெனஸிடம் கேட்கிறார், நான் உங்களுக்கு என்ன செய்ய வேண்டும் என்று எண்ணுகிறீர்கள்? அப்பொழுது டியோஜெனஸ் பதில் சொல்லுகிறார், நீ சற்று நகர்ந்து நீ என் எதிரே நிற்பதால் சூரிய ஒளி விழுவது தடுக்கப்படுகிறது. இவ்வளவு அலட்சியமான பதில். இந்த பதிலை ஒரு மாவீரன் அலெக்சாண்டர் கேட்கும் பொழுது அவர் என்ன மறுமொழி கூறியிருப்பார் என்று உங்களால் யோசிக்க முடிகிறதா? நான் யார் தெரியுமா? என்னுடைய வீரம் என்னவென்று தெரியுமா? நான் மிகப்பெரிய மாவீரன், என் வாளுக்கு நீ பலியாக போகிறாய். இப்படியெல்லாம் அலெக்சாண்டர் பேசவில்லை. டியோஜெனஸின் பதிலை பொறுத்து கொண்டது அரிஸ்டாட்டிலிடம் அலெக்சாண்டர் கற்ற கல்வியின் விளைவு இது என்று வரலாறு பதித்துக் கொள்ளுகிறது. வரலாறு இந்த நிகழ்வை பதித்துக் கொள்ளுகிறது. இதுதான் கல்வியினுடைய மாண்பு. இதனை திருவள்ளுவர் என்ன சொல்லுகிறார் தெரியுமா? அறம் போலும் கூர்மையரேனும் மரம் போல்வர் மக்கட்பண்பு இல்லாதவர்.
எந்த அளவிற்கு உன்னுடைய மூளையின் செயல்திறன் மிக கூர்மையாக இருந்தாலும், நீ இன்ஜினியராக இருக்கலாம் அல்லது மருத்துவராக இருக்கலாம், எவ்வளவு பெரிய ஆளாக இருந்தாலும் மக்கட்பண்பு இல்லை என்றால் மரம் போன்றவர்கள் அவர்கள் என்று விளக்குகிறது குறள் கல்வியை பற்றி. இதுதான் கல்வியை பற்றிய சரியான அணுக வேண்டிய முறை. கல்வி என்பது இதயத்தை முன்னேற்றுவதற்கான வழி என்று சொல்லுகிறார் காந்தி. ஆம், கல்வி என்பது மூளையை அல்ல, இதயத்தை சென்றடைய வேண்டும். அதுதான் சரியான கல்வி. நன்றி.